கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். எவ்வளோ பியர் குடியிருவர் போல 40% 47% எல்லாம் சாராய ஆல்கஹால் கலக்கிறதெல்லாம் உண்டு. 8% மனுஷன் ஏதோ ஒன்று குடிக்கிறான், போதை ஏறுது, ஏறின உடனே மனசு தளர்வாயிடுது, அல்மா தைரியமாக பேசுகிறான். நிறைய பேர் ஆஃபீஸரை இல்லை அவங்களுக்கு மேலே இருக்கிற கெடரை திட்டுறதுக்கு குடிச்சிட்டு போவாங்க. ஏன்னா ஈஸியாக போய் அப்போ தான் திட்ட முடியும். நிறைய பேருக்கு மனைவியை ஹேண்டில் பண்ணுறதுக்கே குடிக்கிறது. நிறைய பேர் குடிச்சிட்டு போனால் நிம்மதியாக இருக்கலாம் பாரு வீட்டில் அப்படின்ற மாதிரி. அது மனத்தளர்வு அப்படின்னு சொல்ல முடியாது, அசாத்திய தைரியத்தை உள்ளுக்குள்ளே ஏற்படுத்துது அது குடிச்ச உடனே. அப்போ குடிச்ச உடனே கொஞ்சம் தளர்வாயிட்ட மாதிரி நம்ம நினைக்கிறோம். நீங்கள் சினிமாலாம் பார்த்துருப்பீங்க, டேய் நாங்கள் செவ்வாய் கிரகத்துலேருந்தே என்னை எழுப்பிட்டி அப்படின்ட்டு. அது குடிச்சிட்டு 2 பேர் பத்துன்னு இருப்பாங்க. குடிச்சிட்டு உடனே உள்ளெல்லாம் அப்படியே தடுமாறும், போதையாயிடும் அப்படின்னு. கடவுள் போதை வந்துச்சுன்னா போதையோட உச்சம் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுறது தான். ஒரு நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தார், நிறைய சரக்கெல்லாம் போட்டு நிறைய சாப்பிட்டு இருந்தோம், நம்ம கொக்கைன் சாப்பிட்ட உடனே எல்லாம் நார்மல் ஆயிடுச்சினார். செம்ம போதையாக இருந்த ஒரு மனுஷன் குடிச்சிட்டு அது இதுன்னு ஆகிட்டு கார்லாம் ஓட்ட முடியாது தள்ளாடி இருக்கிறாரு. அப்புறமா இன்னொரு போதையை போட்டுக்கிறாரு, அந்த போதைக்கு இன்னொரு போதை போட்ட உடனே ரொம்ப நார்மல் ஆகிட்டாரான். எல்லாம் போயிடுச்சு, போதையெல்லாம் போயிடுச்சுன்ட்டு. ஸோ அனுபவம் ஆளாளுக்கு மாறுது. ஆனால் மனசு தளர்வாகுதுன்னு புரியுது எனக்கு. குடித்தா ஏதோ ஒன்று ஆகுது. சாராயக்கல்ல மட்டும்தான் அந்த ஒற்றுமை ஓங்கும். எச்ச டம்ளர்னு பார்க்க மாட்டாங்க, என்னன்னு நல்லா ஈக்குவலாக உட்காந்து பேசுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். நிறைய சைன்லாம் பார்த்தீங்கன்னா கிளப்பில் தான் நடந்திருக்கும். கேள்வி நடான்னா இந்த மாதிரி போதை ஆகுது, ஆன்மீக போதைன்னா இதில் 2 தப்பான ஒரு விஷயமா இருக்குது. ஒருத்தனுக்கு ஒரு விஷயத்த சொல்லி தப்பாக புரிய வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் வெறியனாக மாறிடுவான், மத வெறியாக மாறிட்டோம். ஒரு இந்துக்கு கிறிஸ்துவனை, ஒரு கிறிஸ்துவனுக்கு இந்துவை, இல்லை இஸ்லாமியருக்கு மற்ற 2 மதத்தை பிடிக்காது. ஏன்னா அதுக்குள்ளே அந்த மாதிரி சொல்லி வச்சுருப்பாங்க. சிலைகள்லாம் பேசாது, கண்ணு இருந்தும் பார்க்காது, காது இருந்தும் கேட்காது, வாய் இருந்தும் பேசாதுன்னு ஒரு புக்கில் போட்டு வச்சுருக்கோம். இன்னொரு மதத்துக்கு டிசைஸ் பண்ணி ஒரு மதம் சொல்லணும், நாங்கள் கல் மண் மட்டை எல்லாத்தையுமே கும்பிடுவோம், எல்லாத்தையுமே இயற்கையோட கடவுளோட சம்மந்தப்பட்டுரும், கடவுள் இல்லாத ஒரு இடம் இல்லைன்னு ஒருத்தர் சொல்லுவார். இன்னொருத்தர் சொல்லுவாங்க எல்லாருடைய பாவத்தையும் சுமக்கிறதுக்காக ஒரு மனுஷன் பலியிட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. இல்லை இறுதியாக கடவுளை பற்றின சொல்கிறதுக்குன்னு ஒருத்தர் வந்தார்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒருத்தன் தெரிஞ்சினான்னா அதில் வெறி ஆகிடுவான். மற்றவங்க மேலே எப்படி சாராயம் குடிச்சிட்டு போதை ஆகிட்டானோ அந்த மாதிரி. அப்போ இறை போதை அது தருமானா இல்லை. யதார்த்த உண்மையை சந்திக்கணும் ஒரு மனுஷன். கடவுள்னா என்ன, அது எப்படி இருக்குது, அது எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வியை அவனாக கேட்கணும். இல்லை அவனுக்கு கேள்வியே அறுபடுற அளவுக்கு பேசுகிற ஒரு ஆள் கிடைக்கணும். இங்கே அந்த மாதிரி ஒரு ஆள் இல்லை, பேச முடியறதில்லை. யாரோ ஒருத்தர் கடவுள் தெரியணுவார், அவர் காலில் விழுவோம், ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடுவோம், இல்லை விபூதி கொடுப்பாரு, இல்லை குங்குமம் கொடுப்பாரு, ஏதோ அவருக்கு தெரிஞ்ச பாஷையில் ஏதோ ஒன்று சொல்லி விட்டுருவார், நம்ம அதோடு போயிடுவோம். உண்மை அப்படி இல்லை. இறை போதை அப்படின்னா கடவுள் புரிஞ்சுக்கணும். நான் நீதி செஞ்சின்லாம் ரமணர் சொல்லுவார், ஒன்றும் பார்த்துனே வந்தால் எங்கடா கடவுள் இருக்குதுன்னு நான் தேடினே வந்தேன், எனக்கு ஒரு பிடிப்படும், அது எனக்குள்ளே இருக்கும். ஏன்னா என் இதே என்னால் துடிக்கலை, எனக்குள்ள ஒரு இதயம் துச்சின்னு இருக்குது. ஆனால் அது என்னால், நான் சாப்பிட்டேன் சிரிக்குது, நான் சிரிச்சேன்னு சொல்ல முடியாது, சம்டைம்ஸ் சிரிக்க மாட்டேன். அப்போ எனக்குள்ள ஒரு விசேஷம் இருக்குது அப்படின்னு ஒருத்தர் உணரணும். அவரை மதிக்க கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு தன்னைத்தானே மதிக்கணும். ஒருத்தர் யாரோ சொன்னதெல்லாம் மதிக்கிற அளவுக்கு எனக்கு அறிவு இருக்குது, ஆனால் நான் என்ன மதிக்க மாட்டேன். குடிச்சிட்டா நீங்கள் உங்களை மதிக்கிற மாதிரி நடக்கும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்வீங்க. அதே போல் இந்த உண்மையான போதை அப்படின்னா கடவுள் புரிஞ்சிச்சேன்னா எனக்குள்ளே ஏதோ ஒரு விசேஷம் இருக்குது, என்னை ஏதோ ஒன்று ஆட்டி படைக்குது, என் வாழ்நாள் என் கையில் இல்லை, அப்பா இருந்தார் காணாமல் போயிட்டார், தாத்தா இருந்தார் காணாமல் போயிட்டார், என்னவோ ஆச்சு, உள்ளே எது இருந்தது வெளியே எது அது போச்சு. இந்த மாதிரி ஒரு கேள்வி ஒரு மனுஷனுக்கு எழும்பி பதில் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் எந்த சாராயமும் போதையாராது. குடிப்போம், கொஞ்சம் தள்ளாடுற மாதிரி இருக்கும், அவ்வளோதானே தவிர மனத்தடுமாற்றம் அப்படின்னு ஒன்று வராது. ஏன்னா புரிஞ்சிச்சு, எனக்கு கொண்டாடத்தான் என் வேலை, நான் மகிழ்ச்சியாக இருக்குது தான் இங்கே வந்துக்கிறேன், கொண்டாட்டம் எனது பிறப்புரிமை அப்படின்னு எனக்கு புரிஞ்சிச்சு. அப்படின்னா அம்மா நீங்கள் எதை வேணால் குடிக்கலாம் போகலாம், அதெல்லாம் சும்மா நடக்கும். ஏதோ ஒரு மேம்பு நிறைய சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாகிட்ட மாதிரி, நிறைய குடித்தா ஒரு மாதிரி ஒரு கிறுக்கம் இருக்கும், அவ்வளோதானே தவிர அது நீங்கள் வளரலாம் இருக்காது, முடியாது, அது காரணமாக வளர முடியாது.
அப்போது சும்மா ஒரு ஹேபிட்டாக சும்மா ஜாலியாக ஒரு உணவுப் பொருள் பண்ணி ஆல்கஹாலும் ஒரு உணவு தான். உடம்புல போய் ரத்தத்தை சுத்தம் பண்ணும், கொழுப்பை எடுக்கும், ரத்த ஓட்டத்தை அதிகமாக்கும். குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா காலையில் தளர்வாகிடுவீங்க, வலியெல்லாம் காணாமல் போயிட்டுருக்கோம். அப்போது அது வேறு மாதிரி ஆகிடும். ஸோ இறைபோதை அப்படின்ற பேரில் மத போதை வந்துடக்கூடாது. மத போதை இல்லாமல் கடவுள் எனக்குள்ளே இருக்குதுன்னு ஒருத்தன் புரிஞ்சுக்கலான்டா, அவனால் வன்முறை விளையாட்டம் நடக்காது, சண்டை இருக்காது, போராட்டம் இருக்காது, ஒருத்தரை கேவலமாக பார்க்க மாட்டான். ஏன்னா அவனுக்குள்ளே விசேஷம் இருக்குதுன்னு அவனுக்கு புரியுது இல்லை. எனக்குள்ளே ஒரு விசேஷம் இருக்குதுன்னா எல்லாத்துக்குள்ளும் அது இருக்கும் தானே. அவன் மதிக்க ஆரம்பிச்சிருவான், கொண்டாட்டமாக இருப்பான். மத நூல்கள்லாம் போதுமானதாக இருக்காது, தூக்கி ஓரம் கட்டிடுவான், ரொம்ப நல்லா வாழலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சு, ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்க மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியா நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். ஃபேமிலியா டிவில போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியா போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்க அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க. இறைவை உணர்வோம், மனிதம் வளர்ப்போம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.